என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். அண்ணாமலையினுடைய அடுத்த கட்டம் என்ன? மத்திய அமைச்சர் ஆவாரா? எங்கிருந்து எம்பியா தேர்வு செய்யப்படுவார்? அமித்ஷா சொன்னார் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். பிரைம் மினிஸ்டர் சொன்னார் பார்த்துக்கிறேன் அண்ணாமலை எங்கிட்ட விடுங்க. ஸோ இவர் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ணாமலைக்கு ஒரு சீட் கொடுங்க, இந்த சீட்டு காலியாக சீட் கொடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னார்னா மோடி பேச்சை மீறுவாரா சந்திரபாபு நாயுடுன்னு மீற மாட்டார். ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் நகரில் பேசின ஸ்பீச் வந்து இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இந்தியராக இருந்தால் தான் கவலை பண்ணோம். அவரு வெள்ளைக்காரரு, அவர் இட்டாலிக்காரரு, அவருக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஊர் வெளிநாடு, அதான் அவர் ஊரில் போய் பேசுகிறாங்க. ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு இன்னசென்ட் கிட். அவருக்கு வந்து அரசியல் தெரியாது, பாலிடிக்ஸ் தெரியாது, சயின்ஸ் தெரியாது, டிப்ளமேட் தெரியாது, ஏன் அதோட இங்கிதமே தெரியாது. ஒரு நாகரிகம் தெரிந்த அரசியல்வாதியாக இருந்தால் இப்படி பண்ணிருக்க மாட்டார். மம்தா பானர்ஜி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. ரூத்லெஸ் லேடி. அவங்க வன்முறை கலாச்சாரத்தை தூண்டி விடுறதே மம்தா பானர்ஜி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வன்முறை தான். எவ்வளவு பேரை சாவடிச்சிருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையினுடைய அடுத்த கட்டம் என்ன? மத்திய அமைச்சர் ஆவாரா? எங்கிருந்து எம்பியா தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு நிறைய வியூகங்களை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு மீடியாக்களையும் ஒவ்வொன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய சோர்ஸ் மூலமாக தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் சார், அண்ணாமலையினுடைய அடுத்த கட்டம் என்ன? அண்ணாமலை கொஞ்சம் ஓய்வு கேட்டாராம் டெல்லிட்ட. நான் 3 வருஷமாக பகல் பாராமல் அலைஞ்சிட்டேங்க, ஃபேமிலியை கவனிக்கவே இல்லை, குழந்தைங்க லீவ் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, கொஞ்சம் ஒரு 15 நாள் நான் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறேன். மோடி சொன்னாலும் நோ ப்ராப்ளம், அண்ணாமலை யூ டேக் யூர் டைம், பி வித் ஃபேமிலி, கொஞ்சம் குடும்பத்தோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மே எண்டு ஆர் மே மிடில் அண்ணாமலை வந்து எம்பி ஆக்கிட்டு உள்துறை இணையமைச்சர் அமித்ஷாக்கு அடுத்த போஸ்ட்டை கொடுத்து இந்தியா முழுக்க செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி. அண்ணாமலை வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ஐபிஎஸ் அதிகாரி. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து போலீஸு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, லா அண்ட் ஆர்டர், அதுதான் அவர் திறமை மிக்கவர். தமிழ்நாடு பிஜேபி தலைவராக நல்லா பண்ணார், சிறப்பாக பண்ணார். ஆனால் அமைச்சரவையில் போகிறதா இருந்தால் அவர் பெட்ரோலியம் மினிஸ்டராகவோ அவர் வந்து நீங்கள் வந்து மைன்ஸ் மினிஸ்டராகவோ போட்டால் சேவிக்க முடியாது. ஏன்னா அவர் துறை என்னவோ. இப்போ டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஒருத்தர் இருந்தார், அவரை வந்து ஹெல்த் மினிஸ்டராக போட்டார் மோடி, ஏன்னா டாக்டர். அந்த மாதிரி இப்போ எந்த துறையில் எக்ஸ்பர்ட்டோ அதில் போடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து அமித்ஷா சொன்னார் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். பிரைம் மினிஸ்டர் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் அண்ணாமலை எங்கிட்ட விடுங்கன்னு. ஸோ இவர் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ராஜ்யசபா தேர்தல் வருது. திமுகவில் போட்டி போட முடியாது, அதிமுக போட்டி போட அண்ணாமலை விரும்ப மாட்டார். ஓகே, அவங்களோட தயவில் நான் போக வேண்டாம் பார். இப்போ அமித்ஷா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பழனிசாமி ஈடு சீட்டு அண்ணாமலைன்னா ஒன்றும் நாளைக்கு இபிஎஸ் கொடுத்துருவார். ஏன்னா ஜிகே வாசனுக்கே கொடுத்தவர். ஆனால் வைகோக்கு இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் ரெண்டு மூணு சேஞ்சஸ் வரும். இவருக்கு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட இல்லைன்ட்டாங்க. அவங்க வந்து இப்போ என்டிஏ பக்கம் போகிறாங்க. இப்போ அதனால் இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கே எம்பியாக தேர்ந்தெடுப்பார்? ஆந்திராவில் ஒரு சீட் காலியாக இருக்கு. ஒரு எம்பி ரிசைன் பண்ணார், எதிர்கட்சி எம்பி. 3 வருஷமாக 3.5 வருஷம் டேர்ம் இருக்குது. அதில் நிற்க வச்சு ஆந்திராவிலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலேருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்படலையே. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டிலேருந்து எம்பியா இல்லையே. இல்லை சார், அவங்கெல்லாம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லேருந்து எம்பியா தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்போ ஆந்திரான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு கொஞ்சம் தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. டிடிபி தான் அதிக தொகுதி வச்சிருக்கு, ஜனசேனா அதிக தொகுதிகள் வச்சிருக்காங்க. அந்த கட்சி எம்எல்ஏக்கள் அண்ணாமலையை எம்பியா தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? என்டிஏ ஒன்று மறந்துட்டீங்க, எல்லாம் என்டிஏ. என்டிஏவா இருந்தாலும் என்டிஏல வந்து கட்சிகள் வேறு இருந்தாலும் ஐடியாலஜி ஒன்று. சந்திரபாபு நாயுடு மோடி பேச்சை மீறுவாரான்னு ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் மீதி நான் சொல்கிறேன். மோடி கூப்பிட்டு பாபு சிபிஎன் என்ன பண்ண சொல்கிறீங்க, என் அண்ணாமலைக்கு ஒரு சீட் கொடுங்க, இந்த சீட்டு காலியாக சீட் கொடுங்க, அப்புறம் பார்த்தீங்களான்னு சொன்னான்னா மோடி பேச்சை மீறுவாரா சந்திரபாபு நாயுடுன்னு மீற மாட்டார்.
இவருக்கு உண்மை எங்க எல் கணேசன் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து எம்பி ஆக்கினாங்க, ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு, பீகாரோ ராஜஸ்தானோ எம்பியோ மத்திய பிரதேசோ, அந்த மாதிரி போல. அந்த மாதிரி போனதான் நீங்கள் சொல்ல மாதிரி கேட்கலாம், என்னங்க ஒரு தமிழ்காரனை வந்து எம்பியிலேருந்து போடுறீங்க, யூபியிலேருந்து போடுறீங்கன்னு. ஆந்திரா நம்ம ஊர் பக்கத்து ஊர், ஒரே ஒரே ஒரு காலத்து ஒரே மாநிலமாக இருந்தது. ஆமாம், தமிழ்நாடு ஆந்திரா ஒரே மாநிலம், மெட்ராஸ் மாகாணம். அதனால் வந்து அங்கே போடுறது தப்பு இருக்க போடல. சந்திரபாபு நாயுடு அட்ஜஸ்டபிள். சந்திரபாபு நாயுடு அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. அப்படியா? ஆமாம். அதனால் அண்ணா வேறு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா, அண்ணாமலை தவிர வேறு யாராவது சொன்னீங்கன்னா இவர் யோசிக்கலாம். அண்ணாமலைன்ற பொழுது அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு சில அண்ணாமலையால் காரியம் நடக்கணும். நாளைக்கு அண்ணாமலை மத்திய உள்துறை இணை அமைச்சராக வந்தால் வச்சுங்க, ஜெகன்மோகன் ரெட்டி வால் நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பார். ஓகே, அவர் எதிரியை வந்து ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலை யூஸ் பண்ணிப்பார். அண்ணாமலை ஜி வேணும் டு டேக் கேர் ஆஃப் ஹிம், ஏன்னா ஜெகன் திருப்பி வளர்ந்துட்டு வர்றார். ஸோ இது எல்லாமே இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான். அதனால் அண்ணாமலை வந்து ஆந்திராலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள், நான் படுவார்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி கேரண்டியாக சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நம்புறேன். தகவல் வந்திருக்குன்னு தகவல் வந்து. ஓகே சார், ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் நகரில் பேசின ஸ்பீச் வந்து இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தை அங்கே போய் அவமதிச்சிட்டாரு, இந்திய நாட்டையே அவமதிச்சிட்டாரு அப்படின்னு பாஜகவினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் காந்தி பண்ணுறது இது முதல் தடவை இல்லை. இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுறது முதல் தடவை இல்லை. ஒரு பிஜேபி தலைவர் காலையில் பேசிட்டு இருந்தார் என்கிட்ட. நான் கேட்டேன், என்னங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசாருன்னு. அவர் இந்தியராக இருந்தால் தான் கவலை பண்ணோம், அவரு வெள்ளைக்காரரு, அவர் இட்டாலிக்காரரு, அவருக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம், அவர் ஊர் வெளிநாடு, அதான் அவர் ஊரில் போய் பேசுகிறாங்க அப்படின்னு கிண்டலாக சொன்னார். எவ்வளோ தூரம் உண்மையாக நமக்கு தெரியாது. இந்தியன் சிட்டிசன் தான் அவர், இட்டாலியன் பை ஆரிஜினாக இருக்கலாம். பொதுவாக என்ன சொல்கிறதுன்னா, அரசியல் நாகரீகம், வீட்டுக்குள்ளே என்ன சண்டை வேணால் போட்டுக்காங்க, வெளியில் போனீங்கன்னா சண்டை போடக்கூடாது. இப்போ ராஜீவ்காந்தி எவ்வளோ தடவை அமெரிக்காவுக்கு போனார், ஒரு தடவை ஜனசங்கியோ பிஜேபியோ திட்டிருப்பாரா? மாட்டார். வாஜ்பாய், எனக்கு தெரிஞ்சு நியூயார்க்கில் வாஜ்பாய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து கேட்டாங்க, காஷ்மீரை விட்டு கொடுக்கறதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணமானு. அதுக்கு அப்போ வாஜ்பாய் சொன்னார், எந்த கட்சியை நான் குறை சொல்ல மாட்டேன், காஷ்மீர் நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட பிளானிங் சரியில்லை. காங்கிரஸ் என்ற வார்த்தை எடுக்கலைங்க அவரு. 1947 என்ன இருந்தாலும் நம்ம நாட்டோட கட்சி, நம்ம நாட்டோட நம்ம உள்கட்சி விவகாரங்களில் வெளியீடு பேசக்கூடாது என்பது. இன்னைக்கு சோனியா காந்தி கூட அப்படிதான், எந்த வெளிநாட்டில் பேச மாட்டாங்க. மன்மோகன் சிங் அதோட பெஸ்ட், எந்த டிப்ளமேட்டிக்கை எந்த கொஸ்டினும் பேச மாட்டார். ராகுல் காந்தி இன்னும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கு, ஸ்டில் இன்னசென்ட் இம்மெச்சூர் பர்சன். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் எதிர்கட்சி தலைவர், அமெரிக்காவில் போனீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இல்லை, இந்திய அரசியல்வாதி. ஸோ நீங்கள் என்ன பேசுனாங்க, இந்திய அமெரிக்க உறவை பற்றி பேசலாம், இந்தியா அமெரிக்காவோட ட்ரேடை பற்றி பேசலாம், H1B விசா பற்றி பேசலாம், மாணவர்கள் ஸ்டூடெண்ட் பற்றி பேசலாம். நீங்கள் பேசுறது பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளியினர் தொடர்பை பற்றி பேசலாம். அதனால் பேசுகிற சப்ஜெக்டாக இல்லை. இன்ஃபேக்ட் இவரோட டூர் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ண நெருங்கிய நண்பர் சாம் பிட்ரோடா தான். சாம் பிட்ரோடா வந்து ராஜீவ் காந்தியோட நெருங்கிய நண்பர். இந்தியாவில் டெலிகாம் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது காரணம் சாம் பிட்ரோடா தான். அப்போல்லாம் ஒரு கால் இப்போ 20 ரூபா 30 ரூபா, அந்த காலிலேருந்து ஃபோனை ஒன்று உடச்சி பிரேக் பண்ணி டெலிகாம் பாலிசியை மாற்றின சாம் பிட்ரோடா தான் அமெரிக்க வாழ் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். அவர் புத்திமதி சொல்லிடுவானாமான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. சரி, ராகுல் காந்தி அப்படி பேசாது, சாம் அந்த மாதிரி பேசாதீங்க ராகுல், நம்ம நாட்டை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பிரஜை கூட இல்லையே. அந்த ஒரு பேசிக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு இம்மெச்சூர் பாலிட்டிஷனாக இவர் இருக்கார். வெளிநாட்டில் போய் பேசக்கூடிய சப்ஜெக்டாக அது வேறு சப்ஜெக்டாக இல்லை. ஏன்னா அவருக்கு சப்ஜெக்ட் தெரியாது. ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது. அவர் இன்னசென்ட் கிட். அவருக்கு வந்து அரசியல் தெரியாது, பாலிடிக்ஸ் தெரியாது, சயின்ஸ் தெரியாது, டிப்ளமேசி தெரியாது, ஏன் அதோட இங்கிதமே தெரியாது. ஒரு நாகரிகம் தெரிந்த அரசியல்வாதியாக இருந்தால் இப்படி பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் எனக்கு கேட்டால் ராகுல் காந்தி கிட்டேருந்து இதை விட இன்னும் ஒஸ்ட்டாக எதிர்பார்க்கலாமே தவிர இது ஒன்றும் பெரியான விஷயமா நான் இது கருதலை நான் நினைக்கிறேன். ஓகே சார், அவருடைய தோல்விகளை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் எங்கே போயினாலும் இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அது உண்மைதானா சார்? தோல்விகளை ஏற்றுக்க முடியல அவரால்? இல்லைங்க, அவர் ராஜா விட்டு கண்டுபிடிங்க. ராஜீவ் காந்தியாவது
ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக தான் இருந்தார். அவன் அம்மா இறந்த உடனே அரசியலுக்கு வந்தவுடனே அவரை மாற்றி கொண்டார். நான் அந்த பீரியடில் பார்த்துருக்கேன் எப்படி தானே. அப்படியே சேஞ்ச் ஆனார். அவர் சேஞ்ச் ஆகி ஒரு அரசியல்வாதியாக மிழுந்தார். ரொனால்ட் ரேகன் வாஷிங்டனில் மீட் பண்ண போது இந்தியா மேலே கடும் கோபத்தில் இருந்தார். ராஜீவ்காந்தியை பார்த்து சொன்னார், ஐ லைக் திஸ் யங் மேன், கிவ் சூப்பர் கம்ப்யூட்டர் டு ஹிம் அப்படின்னார். சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியா வாங்கினது ராஜீவ்காந்தி தான். ராஜீவ்காந்தி வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி பண்பட்ட ஒரு அரசியல்வாதி, யார் மனதையும் புண்படாத அரசியல், சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு நேர் எதிராக இருக்கார் அவர் பையன். இது நீங்கள் கேட்டீங்க, அவரோட மனது கோவம் இயலாமை தான் மெயின் காரணம். அவரால் அரசியலில் சோபிக்க முடியல. கொஞ்சம் விட்டிங்கன்னா அவர் தங்கம் வந்து மேலே வந்துடுவா போல இருக்குது, பிரியங்கா காந்தி வந்துடுவா போல இருக்குது. அதனால் அவரால் வந்து அந்த தோல்வியை சகிக்க முடியாது. அப்பா வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அவர் எஸ்கேபிஸ்ட். அவர் போராடணுங்க. எதிர்கட்சியான முதலமைச்சரான பிரதம மந்திரி ஆனோன்னா சாதா இல்லை. மோடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சமாக இவர் கஷ்டப்படுறாரு. இவருக்கு என்னென்னா, ராகுல் காந்திக்கு சுலபமாக பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கையில் வந்து விழணும், அதை வாங்கி இவர் மேனேஜ் நிர்வாகம் பண்ணணும். அம்மா வாங்கி கொடுக்குறது என்ன சாக்லேட்டா? அவங்க அம்மா சாக்லேட் வாங்கினா சாக்லேட், அம்மா சாக்லேட் வாங்கினா வாங்கி கொடுக்க முடியும். அம்மா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்னா பிரைம் எடுத்து கொடுக்க முடியுமா? நீங்கள் தாங்க ஒர்க் பண்ணணும், நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் தான் தேர்தலில் போட்டி போடணும், மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், கட்சியை வழி நடத்தணும். என்ன பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி கட்சிக்கு? ஒன்றுமே பண்ண, அனாதே விட்டு சோழப்பிள்ளை ஓடி போட்டார். இவருக்கு மேலே ஒரு தலைவரை ஒருத்தரை போட்டிங்க, அவர் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணி வாசலில் வெயிட் பண்ணுகிறார். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே, இதெல்லாம் வந்து கட்சியோட நல்லதுக்கு இல்லை. ஆனால் ராகுல் காந்தி பண்ணது மாபெரும் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எலெக்ஷன் வரப்போதோ இன்னும் ஒரு வருடத்தில், அதே மாதிரி மேற்கு வங்கத்திலையும் எலெக்ஷன் வரப்போகுது. அங்கே மம்தா பானர்ஜி இப்போவே தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கலவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கலவரத்துக்கான காரணம் என்ன சார்? அது தானாக உருவான கலவரமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட கலவரமா தேர்தலுக்காக? மம்தா பானர்ஜி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ருத்லெஸ் லேடி அவங்க. ஜெயலலிதா மாதிரி 100 ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதா வந்து பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்களோ தெரியல, கடவுள் பக்தி கொண்டவங்க, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசாட்சி இருந்து சசிகலாவால் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து அது வேறு விஷயம். இவங்க என்ன பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜி அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ரோஹிங்கியா முஸ்லீம் உள்ளே கொண்டாந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லீம் மெஜாரிட்டி வந்துட போகிறது. அதுவாக வந்தால் தப்பு கிடையாது. நம்ம இஸ்லாமியருக்கு எதிராக பேசணும்னு யாரும் தப்பாக நினச்சிக்கணும். தேர்தலுக்கோசரம் அசாமில் எப்படி வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி பீரியடில் அசாம் கன பரிஷத் ஆரம்பித்தாங்க. அசாமியருக்கே சொன்னோம், ஏன்னா ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேஷன் பங்களாதேஷ்லேயே வந்தது. இப்போ ரோஹிங்கியா உள்ளே கொண்டாந்துட்டாங்க. இந்த அம்மா ரோஹிங்கியா உள்ளே கொண்டாந்து அவங்கள எல்லாம் செட்டில் பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து, ஆதார் கார்டு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி இதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறாங்க. அதிகார துணையெல்லாம் பண்ண முடியாது, அதிகார துணை போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஓட் பேங்கை சரி பண்ணுறதுக்கு மைனாரிட்டி ஓட் பேங்கை சரி பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எதிர்க்கிறதுக்கு தான் பாஜக வந்து முழு மூச்சாக போராடுறது வெஸ்ட் பெங்காலில். அவங்களுக்கு தெரியும் சுவேந்த அதிகாரிலாம் வந்து எப்படியாவது இந்த திட்டத்தை முறியடிக்கணும்னு பார்க்குது. வன்முறை கலாச்சாரத்தை தூண்டி விடுறதே மம்தா பானர்ஜி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வன்முறை தான். எவ்வளோ பேரை சாவடிச்சிருக்காங்க. ஏங்க பங்களாதேஷில் இந்து கோயில் இடிச்சிங்கன்னா, இந்துக்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், தப்பு தான். ஆனால் வெளிநாடு, இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்காலில் நடக்குது, கோயில் உடைக்கிறீங்க, இந்துக்கள் செய்யப்படுறாங்க. அப்போ என்ன நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க? முதலமைச்சர்னு எல்லாருக்கும் பொது தானே. எல்லா சீக்கிய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர் எல்லாருக்கும் போகிறது. இப்போ சர்ச்சை உடைச்சாலும் தப்பு, இது தர்கா உடைச்சாலும் தப்பு, என்னையும் கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ண கோயிலெலாம் உடை அப்படின்னு பண்ணுது. அது வந்து ஏன்னா அவங்க நினைக்குது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் வரும்னு. ஆனால் இந்த வாட்டி மம்தா மண்ணை கவிழ போகிறது உறுதி, கண்டிப்பாக கவிழும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அதோட தீவிரவாத கொள்கை அதிகமாகிட்டே வருது. நானே 2 மினிட்ரியில் சொன்ன மம்தா நல்ல சிறந்த நிர்வாகின்னு. அந்த சிறந்த நிர்வாகிங்கிற பாயிண்ட் அமுங்கி போய் சிறந்த ஒரு 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 சர்வாதிகாரின்றது அதிகம் போயிடுச்சு. பாயிண்ட் ஏறி போச்சு. ஈக்குவலாக இருந்தது இப்போ ஏறி போச்சு, சர்வாதிகாரி ஆகிட்டாங்க. சர்வாதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை மக்கள் அந்த தேர்தலில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே சார், ஏற்கனவே ஒரு தேர்தல் வந்தப்போ தான் சந்தேஷ்கலி சம்பவம் நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு. வன்முறை மட்டும் அவங்க கையில் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? பயமுறுத்துறதுக்கு. பயம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி வந்து வெஸ்ட் பெங்காலில் எங்கேயான ஃப்ளைட்டில் பேசிட்டு இருந்தேன், ஒன்றா போனோம், ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சொன்னார், டிஜிபியே பயப்படுறாரு அந்த அம்மா கண்டு, எழுந்து நிற்கிறாரு, பயப்படுறாரு.
ஃபியர், அப்படியே மனதை நெருக்கக்கூடிய ஒரு பயத்தை உண்டாக்கி அதிகாரிகளே பயமுறுத்தும் போது எதிர்கட்சியில் பயமுறுத்தாமல் இருப்பாங்களா? அவங்க வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி துடை தெரியப்பட்டது. ஒரு காலத்தில் 30 வருஷமாக ரூல் பண்ண கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரிய அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. பூதங்கள் அடித்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. காங்கிரஸ், சித்தார்த்த சங்கரே போன்ற அறிஞர்களாக முதலமைச்சராக இருந்த கட்சி இப்போ அட்ரஸே காணும் வெஸ்ட் பெங்காலில். ஒரே சேலஞ்சு பிஜேபி மட்டும்தான். அந்த பிஜேபியை எதிர்கொள்ள முடியல அவங்களால. ஏன்னா பிஜேபிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி பிஜேபி மேலே பழி போட்டால் வச்சுங்க, மக்கள் நினைப்பாங்க பிஜேபி தமிழ். ஏன்னா எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் கூட பிஜேபின்னா கலவர கட்சி, பிஜேபி வந்தால் லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு 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 பொய் மாயை கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுறதுல மம்தா பானர்ஜி எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி கலாட்டா பண்ணிவிட்டு வன்முறை பண்ணிவிட்டு பிஜேபி தான் பண்ணி ஜனங்க நம்பி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை மம்தாவை கொடுக்கறதா இல்லை. எனக்கு அடுத்த தகவலின்படி மம்தா மண்ணை கவுகிறார் வெஸ்ட் பெங்காலில். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.